இன்னைக்கு காங்கிரஸ், தேமுதிக, டிவிகேவோடு இணைவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த ஒரு விஷயங்கள்ல ரொம்ப தாவேகா தீவிரம் அடைஞ்சிருக்கு. இது ஒரு மூன்றாவது கூட்டணியா இருக்கும் அப்படின்றாங்க. அதை பத்தி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பர்சனலா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் அந்த இடங்களை பற்றியான அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்கள் அதுவும் உறுதியாகிவிடும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் சரி, காங்கிரஸ் மட்டும் கிடையாது, ஒரு கூட்டணியில தொடர்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்பதும் இல்ல குறைந்தபட்சம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மிகப்பெரிய கோரிக்கை இதுக்கு முன்னாடி முன்வைக்கப்படாத சமீப காலங்களில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருது. என்னன்னா எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை. இது மாதிரியான விஷயங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னர் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சியிடம் முன்வைப்பதற்காக அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை அந்த கட்சியின், அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புல இருக்கவங்க, ஒரு சில இடங்களில் தலைமை பொறுப்புல இருக்கவங்களுக்கு கூட விமர்சனம் செய்திருக்கக்கூடிய நிகழ்வுகளாம் கூட நம்ம சுட்டி காட்டலாம். பட் இன்னைக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து யார் வந்து இந்த விமர்சனத்தை வைப்பது அப்படின்றதுதான் முக்கியம். அப்படியாகத்தான் அதை நம்ம அதை கணிக்க முடியும். விமர்சனம் வைப்பது, இப்ப ராகுல் காந்தி இந்த விமர்சனத்தை வைக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். செல்வ பெருந்தகை இந்த விமர்சனத்தை வைக்கிறாரா? அப்ப விமர்சனத்தை வைக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தலைமை வந்து அந்த விமர்சனத்தை ஒரு வரையறுப்புக்குட்பட்டு வரவேற்கும். அது ஐயோ நம்ம பேச முடியாது, நமக்கு கீழே இருக்கக்கூடியவன் இந்த விஷயத்த பேசுறான், இதன் மூலமாக ஏதாவது நடந்து விடாதா அப்படின்ற ஒரு வரையறை வரைக்கும் அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை அவர்கள் மீறும் போது இவங்க கண்டிப்பா தலையிடுவார்கள், அதை தடுத்து நிறுத்துவார்கள்.